வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேசுவதற்கு 30 செகண்ட்களாவது தாருங்கள், சபாநாயகரிடம் வேண்டிய அர்ச்சுனா எம்பி. மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் ரணில் தரப்பு விளக்கம். ரஷ்ய ராணுவத்தில் வலிந்து சேர்க்கப்பட்ட இளைஞர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி. டிப்போ காவலாளியை கொலை செய்து 9 லட்சம் ரூபாய் திருட்டு. பொல்லால் தாக்கி கொல்லப்பட்ட யுவதி விசாரணையில் பகிர் தகவல். ஜாலில் பட்டப்பகலில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை திருடிய சந்தேக நபர் கைது. வீட்டிலிருந்த வயோதிப பெண் சுட்டு படுகொலை, இரவில் நடந்த துயர சம்பவம். ஜாழ்ப்பாணத்தில் 4 வயது சிறுவனுக்கு எமனான சவர்க்காரம். மொட்டு கட்சியின் செயலாளரின் கைது அரசியல் பழிவாங்கலே சாகர பகிரங்கம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். தான் உரையாற்றுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் நேரம் ஒதுக்குகிறார் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தபோது, நான் ஜாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். ஜாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 3 உறுப்பினர்கள் ஜேவிபியை சேர்ந்தவர்கள். நானும் இங்கு பேச வேண்டும், எனக்கும் இங்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அவருடைய குழு 2 நிமிடங்கள் கூட நான் பேச ஒதுக்குகிறார்கள் இல்லை எனவும், நான் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு இந்த வேளையில் போக முடியாது எனவும், ஒவ்வொரு உரைக்கும் எனக்கு 30 செகண்ட்களாவது வழங்கப்பட வேண்டும் எனவும், நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் குறைகளை இங்கே கூற வேண்டும் எனவும் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் தலைமையிலான கடந்த அரசாங்க காலத்தில் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியமை தொடர்பில் எதிர்வரும் வார இறுதியில் நாட்டிற்கு விரிவான விளக்கத்தை முன்வைக்க உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தல் காலத்தில் 361 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இது இடம்பெற்றுள்ளதாக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மதுபான உரிமம் வழங்கும் முறை குறித்து விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களின் பட்டியல் பிமல் ரத்நாயக்கவினால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து முகவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட ஜாழ்ப்பாணம் கச்சேரியைச் சேர்ந்த 24 வயதுடைய மற்றும் கரவட்டியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞன் சுஜனிகாந்த் பகீரதன் மற்றும் முல்லைத்தீவைச் சேர்ந்த 46 வயதுடைய சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் மற்றும் ஜாழ் குருநகரைச் சேர்ந்த 37 வயதுடைய கீத பொன்னம்பலம் பிரதாப் மற்றும் 31 வயது ஸ்ரீபரன் சுரேஷ் ஆகியோர் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் வலிந்து இணைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள அவர்களுடைய புகைப்படங்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இதில் 3 பேரினுடைய படங்களும் காணப்படுகின்றது. தயவு செய்து இவர்களை இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கு ஒரு வழியை எடுத்து எம்மிடம் மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என சபையில் ஸ்ரீதரன் எம்பி குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா லங்கம டிப்போவில் கடமையாற்றிய காவலாளியை கொலை செய்து சுமார் 9 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இக்கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. டிப்போவில் காவலராக பணியேற்றிய நுவரெலியா கல்பாய பிரதேசத்தைச் சேர்ந்த கே லோகேஸ்வரன் என்ற 85 வயதுடைய நபரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சிலர் காவலாளியை கொன்றுவிட்டு டிப்போவில் இருந்த அலுமாரியிலிருந்து சுமார் 9 லட்சம் ரூபாவை எடுத்துச் சென்றமை முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காவலாளி தனது பாதுகாப்பு அறையில் காத்திருந்தபோது கூறிய ஆயுதத்தால் தலையில் தாக்கி பணத்தை எடுத்துச் சென்றுள்ளனர். கொலை சம்பவத்தின் போது டிப்போவுக்கு பொறுப்பான உத்தியோகத்தரும் காசாளரும் டிப்போவில் தங்கியிருந்த போதிலும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. நுவரெலியா லங்கம டிப்போவில் வியாழக்கிழமை பிற்பகல் ஓடிய பஸ்களின் வருமானம் வங்கியில் வைப்பிலிடுவதற்காக அலுமாரியில் வைக்கப்பட்டிருந்ததாக அந்த டிப்போவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 23 வயதுடைய முன்னாள் இராணுவ பெண் சிப்பாயை கொட்டனால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
இளைஞனின் காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் யுவதி கொல்லப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் அகிம்சா சமன்மாலி என்ற இந்த யுவதியை உயிரிழந்திருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ரத்னபுரி ஸ்ரீபாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவல கிளிமலை வேலைகொட வீதியில் நேற்று முன்தினம் காலை 7:30 மணியளவில் யுவதி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலை ஏற்க மறுத்த யுவதியை இளைஞன் கொட்டனால் தாக்கியதில் படுகாயமடைந்த யுவதி ரத்னபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த யுவதி 4 வருடங்கள் இராணுவத்தில் கடமையாற்றியவர். முச்சக்கர வண்டியில் நடமாடும் பான் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞன் பலமுறை காதலிக்க கேட்டதாகவும் ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் யுவதியின் குடும்பத்தினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். யுவதி நடந்து சென்ற போது பின்னால் வந்து அவரது தலையில் தாக்கியதாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட தடியை போலீசார் கண்டுபிடித்ததுடன் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் இரத்த கறைகளும் காணப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலையுண்ட யுவதி ரத்னபுரி நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றில் அலுமாரி ஒன்றை எடுத்து வருவதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற வேளையில் சிறிபாகம சுதாகல வீதியில் வைத்து தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த யுவதியின் பிரேத பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஜாழ்ப்பாணத்தில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை திருடிய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் இடம்பெற்றுள்ள நிலையில் இதன்போது தாலிக்கொடி உட்பட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் களவாடப்பட்டிருந்தது. வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் சென்றிருந்த வேளை மதியம் வீட்டின் கூரையை பிரித்து இந்த திருட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த நகைகளை திருடியதாக அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன்போது அவர் திருடிய நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் அவர் ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் பதவிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் நேற்றிரவு பெண்ணொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீட்டிலிருந்து பெண்ணை துப்பாக்கியால் சுட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பெண் பதவிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். போகவேவ பகுதியைச் சேர்ந்த 73 வயது முதிர்ந்த பெண்ணே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். குறித்த இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதவிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ்ப்பாணத்தில் சவர்க்காரத்தில் கால் வழுக்கியதில் சிறுவன் ஒருவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். இருவாளை கிழக்கு இருவாளை பகுதியைச் சேர்ந்த நிரோசன் விமாத் என்ற 4 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 23ஆம் தேதி குறித்த சிறுவன் அயல்வீட்டு சிறுவனுடன் விளையாடிவிட்டு வாளியை கொண்டு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கை கழுவியுள்ளான். இதன்போது சவர்க்காரம் கீழே விழுந்த நிலையில் சவர்க்காரத்தின் மீது கால் மிதிப்பட்டதில் வழுக்கி கிணற்றினுள் விழுந்துள்ளான். இந்நிலையில் குறித்த சிறுவனை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் குறித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளான். அவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலமானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேராவை இந்த அரசாங்கம் கைது செய்ததை அரசியல் பழிவாங்கலாகவே பார்ப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ரேணுக பெரேராவின் கைது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு மேலும் அவர் தெரிவிக்கையில் ரேணுக பெரேரா இனவாதி அல்ல, இனவாதத்துக்கு எதிராக செயற்பட்ட ரேணுக பெரேராவையே நாம் அறிந்துள்ளோம். 1980களில் மக்கள் விடுதலை முன்னணி இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி மக்களை கொலை செய்யும் போது அதற்கு எதிராகவும் நாட்டில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் முன்னின்று செயற்பட்ட விஜயகுமாரதுங்கவின் அரசியல் கட்சியில் உறுப்பினராக செயற்பட்டவரே இந்த ரேணுக பெரேரா.
நாடாளுமன்றத்தில் எத்தனையோ எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன, ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி பொதுஜன பெரமுனவை குறிவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் பல பகுதிகளில் விடுதலை புலிகளை ஆதரித்து மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டதாக சம்பந்தப்பட்ட அமைச்சரே நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எனவே நாட்டு மக்களுக்கு பொய் கூறி அதிகாரத்துக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்கள் திசை திருப்பவே இவ்வாறு கைதுகளை மேற்கொள்கிறது என தெரிவித்துள்ளார்.